Hey guys, welcome back to Ajay's HR Insight. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஜெமினி அண்ட் விப்ரோ ரிலேட்டட் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து நம்ம இன்றைக்கி எப்படி வந்து செக் பண்ணுறது, அது எப்படி லிங்க்டின்ல வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இந்த மாதிரி டிசிஎஸ், அப்புறமா வந்து அக்சென்ச்சர், நிறைய கம்பெனிஸோடைய ஜாப் ஓப்பனிங்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கெரியர் செக்ஷனில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணாமல் லிங்க்டின்ல போயிட்டு எப்படி சர்ச் பண்ணி இருக்கிற கரண்ட் ஓப்பனிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் சிம்பிளாக. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள்கிட்ட லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலுடைய அந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் முடிஞ்ச அளவுக்கு 100% மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறது, உங்களுடைய ஸ்கில்ஸ் செக்ஷன்னு, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலுடைய ஹெட்லைனு, உங்களுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து எண்ட் டு எண்ட் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணி ஜாப் ஓப்பனிங்ஸ்க்காக வந்து ரெஃபரல் கேட்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட இருக்கிற ஜாப் வேக்கன்சிஸ்க்கு ரெலவெண்ட்டாக வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து மேட்ச் ஆகலாம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து இமீடியட்டாக அங்கேயே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஃபர்தராக வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லிங்க்டின்ல ஆக்டிவாக இருங்க. எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணிவிட்டு லிங்க்டின்ல ஜாப் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்டின்ல நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த சர்ச் பாருக்கு போயிட்டு கம்பெனியோட பேரை வந்து நம்ம டைப் பண்ணலாம். கேப் ஜெமினி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணலாம். ஸோ இத்தனை ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. டேட்டா இன்ஜினியர் பெங்களூரு எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ ஜாப்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா AWS இருக்குது, SAP, AML இன்ஜினியர், SAPலே டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ்க்கு கன்சல்டன்ட் ஓப்பனிங்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர், GenAI டெவலப்பர், பாருங்கள் எக்கச்சக்கமான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கேப் ஜெமினியில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் கேப் ஜெமினி கம்பெனியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த அலர்ட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்பெனியிலேருந்து வர புது ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எப்போல்லாம் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் புதுசாக போஸ்ட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கே வந்து பர்சனலைஸ்டாகவே வந்து வந்துடும். ஸோ வேணும்னா இதை அலர்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுவோம். ஜாப் போஸ்டட் டேட் முடிஞ்ச அளவுக்கு பாஸ்ட் வீக் 24 hours இந்த 2 ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா 24 hours போஸ்ட் பண்ண ஜாபுக்கு வந்து அப்ளிகன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏர்லி அப்ளிகண்ட்டாக இருக்கும் போது உங்களுடைய ப்ரொஃபைல் இனிஷியல் லெவலில் ஸ்க்ரீனிங்கில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பாஸ்ட் 24 hours அப்புறமா வந்து பாஸ்ட் வீக் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டேட் போஸ்டர் வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் கம்பெனிஸோட ஓப்பனிங்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேப் ஜெமினி வேணும் அப்படின்றதுனால கம்பெனி வந்து கேப் ஜெமினி அப்படின்னு மட்டும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஷோ ரிசல்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 93 ரிசல்ட்ஸ் வந்து கேப் ஜெமினி கம்பெனியில் மட்டுமே இருக்குது. பாருங்கள், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மேனேஜர் SDM ஓப்பனிங்ஸ் இருக்குது. 21 hours ago பிஃபோராக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட் ஓனர், டெக்னிக்கல் ஆத்தர், எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் வந்து பெங்களூர் லொக்கேஷனில் நிறையா இருக்குது. இது வந்து இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஒரு என்ட்ரி லெவல் பொசிஷனுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 38 ஓப்பனிங்ஸ் இருக்குது. மேனுவல் டெஸ்டர், வெப் டெக்னாலஜிஸ், கேபின் ரெட்ரோ, டெக்னிக்கல் ஆத்தர், டேட்டா அனலிஸ்ட், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர், இது எல்லாமே வந்து ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங் தான். பாருங்கள், எல்லாமே 15 hours பிஃபோர் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. UI UX டிசைனர், ஜாவா ஃபுல் ஸ்டாக், ஜாவா பேக் எண்ட், MERN ஸ்டாக், DevOps அண்ட் வாட் நாட். மோஸ்ட் ஆஃப் த ஐடி ரோல்ஸ் எல்லாமே வந்து இருக்குங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், கட்டிங் எஜ் டெக்னாலஜிஸ் ப்ரொஃபைல்ஸே வந்து இதில் இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணணும்.
அந்த ப்ரொஃபைல், அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இது எல்லாமே ப்ராப்பராக வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கில்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னாலுமே அதை பற்றி ஒரு பேசிக்ஸான விஷயங்கள் எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களுடைய ரெஸ்யூமேல நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இல்லாத எந்த ஒரு ஸ்கில்லுமே வந்து நீங்கள் ரெஸ்யூமேல அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஸ்கில்ஸு எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது கம்பெனி பற்றி உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்குது, நல்லா தெரியுது என்ன பண்ணுறாங்க இந்த ரிசர்ச் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம பண்ணுற ஒரு ஜாப் சர்ச். இப்போ வந்து அடுத்தது வேறு ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி Capgemini அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாப்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். அடுத்தது போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் அந்த ஆப்ஷன்னால். இப்போ வந்து இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாம் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போயுமே வந்து 24 hours வந்து நீங்கள் வந்து அந்த டேட் போஸ்ட் பண்ணதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட், உங்களோட நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். ஸோ போஸ்ட் வந்து நம்ம இது பண்ணியாச்சு, ஆப்ஷன் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா Capgeminiக்காக ஹையர் பண்ணுற ஓப்பன் பொசிஷன்ஸாக வந்து எல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வேறு கம்பெனிஸோடைய ஓப்பன் பொசிஷன்ஸும் இருக்கும். பட் நீங்கள் Capgemini தானா அப்படின்றத வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வந்து அப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து ஏஜென்சிஸ் கூட வந்து ஹையர் பண்ணுவாங்க. அதாவது அவங்க Capgeminiலேருந்து டைரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் தே ஒர்க் ஃபார் Capgeminiயோடைய ஓப்பனிங்ஸ்க்கு வந்து ரிசோர்ஸ் கேண்டிடேட்ஸான அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ், ரெஸ்யூமேஸ் எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த தேர்ட் பார்ட்டி ஒர்க் வந்து ஏஜென்சிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ரெக்ரூட்டர்ஸ், வெப்சைட், இந்த மாதிரி லிங்க்டின் பேஜில் வர டைரெக்ட் ஓப்பனிங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இப்போ Capgeminiயில் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா டேலண்ட் அக்விசிஷன் Capgemini அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். பீப்புள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா டேலண்ட் அக்விசிஷன் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ரெக்ரூட்டர்ஸ். லொக்கேஷன் வைஸாகவே வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்ற லிஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ பெங்களூரில் பாருங்கள், இவங்க நிகிதா அப்படின்றவங்க ஒர்க் பண்ணுறாங்க. முனாசிரா, அப்புறமா மௌலிகா, வீரா சாய் நிஹாந்த் ஹைதராபாத் லொக்கேஷன், இஷா சௌதாரி நியூ டெல்லி. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து கனெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுத்து உங்கள் ஜஸ்ட் ஒரு நோட் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜாப் ஓப்பனிங் ரிலேட்டடாக வந்து அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய ரெஸ்யூமேவை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் சர்ச் பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ நிறைய பேர் வந்து பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நௌக்கரியில் போயிட்டு அவங்களோட ரெஸ்யூமே வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஜாப் கால்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுவே ஒரே ஒரு ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக கொஞ்சம் வந்து நீங்கள் திங்க் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டார்கெட் பண்ணும்போது தான் வந்து ஒரு நல்ல ஜாபில் வந்து உங்களால் சீக்கிரமாகவே லேண்ட் ஆக முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் ஜாப் சர்ச்சிங் எங்கெல்லாம் வேக்கன்சிஸ் இருக்குது, இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரி கரியரை சூஸ் பண்ணுறது, இன்டர்வியூவில் எப்படி வந்து சேலரி நெகோஷியேட் பண்ணுறது, ஐடி கம்பெனிஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்குது, கோடிங், நான் கோடிங் ஜாப்ஸ், ஹெச்ஆர் ரவுண்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ரிலேஷன்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஜாப் சர்ச் பண்ணுறாங்க, காலேஜ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி டிசிஎஸ் கம்பெனியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ என்கியூடி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க 2026க்கு. அண்ட் அதை பற்றியுமே டீட்டெயில்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். I'll catch you up there. So that's it for today. Stay tuned until I catch up in the next video.